ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீட்ரூட் புட்டுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு பீட்ரூட்டு. இது போதும். நம்ம 2லேருந்து 3 பேர் கூட சாப்பிடலாம். இதை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இந்த இதை வச்சு நம்ம இப்போ பண்ணலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் லவங்கம் ஒரு 3 போட்டுக்கோங்க. பட்டை வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். பச்சை மிளகாய் 3லேருந்து 4, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ பொடியை நறுக்கின 2 வெங்காயம், அதையும் இதோட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டோன்னு விடுங்க. பாதி வணங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் வெங்காயமும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாப்பாடோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா வணங்கட்டுன்னு விட்டுருங்க. இப்போ ஒரு 75 வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த இந்த பீட்ரூட்டை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோடு அந்த பீட்ரூட்டும் சேர்ந்து நல்லா வணங்கணும். பீட்ரூட்டில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இருக்கணும். இது நல்லா வதங்கட்டோன்ட்டு விட்டுருங்க. இப்போ இதோட சேர்த்து போடுறதுக்கு ஒரு கலவை இருக்குது, அதை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பத்தை ஒரு 2 பொடியை நறுக்கினது மிக்சியில், அதோட பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சின்ன கப்பில் இருக்க மாதிரி 2த்தையும் போட்டுக்கோங்க. இதோட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா காரம் நல்லா கிடைக்கும். எனக்கு போதுமான காரம் போதுங்கிறதுனால நான் அதோட போட்டுட்டேன். ஸோ இப்போது பீட்ரூட் நல்லா வணங்கியிருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்க ஸ்டேஜில் பாருங்கள், பச்சை வாசனை இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காயையும் பொட்டுக்கடலையும் மிக்சரையும் நான் இப்போ இதோட போடுறேன். இது தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இப்படி பவுட்ரு மாதிரியும் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போது தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா பரட்டுக்கங்க. இப்போ அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, பீட்ரூட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா திரண்டு வரும். அவ்வளோதாங்க. இதை நல்லா செவர விட்டு எடுங்க. ஆயில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படியே போட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதாங்க. பீட்ரூட் நம்ம பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியே வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. காரமாகவும் இருக்கும். அவ்வளோதான். பீட்ரூட் நிறைய சாப்பிட்டிங்கன்னா ப்ளட்டு ப்யூரிஃபை ஆகும். 2வது ஸ்கின் டோனும் குழந்தைங்களுக்கும் ஆகும். ஸோ பீட்ரூட் ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தாராளமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சோன்னா அளவு தெரியாமல் நிறையவே சாப்பிடுவாங்க. இது எங்கள் சின்ன வயசில் பாட்டி செய்வாங்க. இந்த மாதிரி தான் பொரியலாக வச்சா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சிங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிடப்ப ஈஸியாகவும் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாகவும் அவங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.